السلام عليكم ورحمة الله وبركاته. ما شاء الله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் கல்வி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் தீர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கணியத்துக்கும் பிரமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புனிதமான ரமதானுடைய மாதத்தை அடைந்து அதனுடைய இரவு நேரங்களில் இறைவனுக்காக ஈமானோடு நன்மையை எதிர்பார்த்து பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த பித்அத் இல்லாத உயர்தரமான இந்த பள்ளிவாசலிலே அல்லாஹ்வுடைய தூதர் எத்தனை ரக்அத்துக்களை தொழுதார்களோ அத்துணை ரக்அத்துக்களை தொழுதுவிட்டு இந்த இடத்திலே நானும் நீங்களும் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சமூகம் வலுப்பெறவும் அல்லது ஒரு சமூகம் உயர்வு பெறவும் அல்லது ஒரு சமூகம் பெறவும் அல்லாஹ் தஆலா திருமணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறார். இந்த திருமணம் என்பது கணவன் மனைவி என்ற உறவு இந்த உலகத்தில் இருந்து உருவான உறவு அல்ல. இந்த உறவு இந்த உலகம் உருவாகுவதற்கு முதலே உருவாகின ஒரு உறவு தான் இந்த கணவன் மனைவி என்று சொல்லுகிற உறவு. அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து அந்த சுவர்க்கத்தின் இன்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அவருக்கு துணையாக சுவர்க்கத்தில் வைத்தே அல்லாஹ் தஆலா என்ன செய்தார்? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை மனைவியாக அல்லாஹ் தஆலா அவருடைய விலா எலும்பிலே இருந்து படைத்தான் என்ற வரலாறை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக இருந்தால் இந்த கணவன் மனைவி என்று சொல்லுகிற இந்த சொந்தம் பந்தம் உறவு என்பது இந்த உலகத்திலிருந்து உருவான ஒரு உறவு அல்ல. அது சுவர்க்கத்தில் ஒரு புனிதமான உயர்தரமான ஒரு உன்னதமான இடத்திலே இருந்து உருவாகிய ஒரு உறவு தான் இந்த கணவன் மனைவி உறவு என்பதை முதல் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் இது ஒரு இபாதத்தாகவும் பார்க்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, உங்களுடைய மனைவியோடு இல்லறத்தில் நீங்கள் ஈடுபடுவதும் சதக்கா. நாங்க ரசூலுல்லாஹ் உங்களோட மனைவியுடைய வாயில் ஒரு கவலை உணவை நீங்கள் பிசைந்து ஊட்டி விடுவதும் சதக்கா. நாங்க ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கிறது மட்டுமல்ல சதக்கா. ஒரு மனைவியை சந்தோஷமாக இந்த மண்ணுக்கு மேலே வாழ வைப்பது என்பதும் சதக்கா தான். ஒரு பிடி உணவை எடுத்து அவளின் வாயில் ஊட்டி விடுவதும் சதக்கா தான். அவளோடு இல்லறத்தில் இணைந்து சந்தோஷமாக இந்த பூமியில் வாழ்வதும் சதக்கா தான். அதனாலதான் இந்த உலகத்துல உது செய்கிற போது பிஸ்மில்லா, சாப்பிடுகிற போது பிஸ்மில்லா
பிஸ்மில்லா. ஒரு கணவனும் மனைவியும் இல்லறத்தில் ஈடுபடுகிற போது பிஸ்மில்லா அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான், அந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய பெயரோடு ஆரம்பிக்க வேண்டும் என்று இஸ்லாம் படிக்கிறது. இது ஒரு இபாதத். இது சில நேரம் பேசக்குள்ள கொஞ்சம் பேருக்கு என்ன செய்யும், கொஞ்சம் அப்படிதான் இருக்கும், பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியிலே 261வது செய்தி ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நானும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரே பாத்திரத்தில் குளிப்போம். அந்த நேரத்தில் என்னுடைய கையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய கையும் பாத்திரத்துக்குள் ஒன்றோடு ஒன்று கோரிக்கொள்ளும் அப்படின்னாங்க. இன்னைக்கு வாப்பா மகன் மகள் வயது வந்தவள் வயது வந்தவன் அத்துணை பேரும் போய் பீச்ல குளிக்கிறாங்க. பக்கத்துல பொம்பளைகள் குளிக்குது. வயசு வந்த மகன் இருக்கிறான், வயது வந்த மகள் இருக்கிறாள். வெட்கப்படணும் அந்த இடத்துல குளிக்கிறது. ஆனா இந்த ஹதீஸை சொன்னா வெட்கமா இருக்கு. புரிந்து கொள்ளணும், எங்களை எங்க சீத்தான் வச்சிருக்கிறான்னு பாருங்க. ஒரு பொதுவான ஒரு வருஷம் போறோம், அந்த ஏரியாவில் பெண்களும் வருவாங்க ஆண்களும் வருவாங்க. பெண்களோடு சேர்ந்து நம்ம உட்காரவும் கூடாது, குளிக்கவும் கூடாது, அது மிகப்பெரிய பாவம். ஆனா அந்த இடத்துல நம்ம குடும்பமாக நின்று குளிப்போம். வயசு வந்த பொம்பளை பிள்ளை இருக்கும், வயசு வந்த ஆம்பளை பிள்ளை இருக்கும், நம்ம ஜாலியா குளிப்போம், வெட்கம் பெறாங்க. இந்த ஹதீஸை சொல்லக்குள்ள சின்ன பிள்ளைகளாம் இருக்குது. ரசூலுல்லாஹ் இது மார்க்கம்ங்க. ஒரு கணவனும் மனைவியும் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்வதை தன் பிள்ளைகள் பார்க்க வேண்டும். அப்பதான் அவங்க வாழ்க்கைய வாப்பாட்டை இருந்து உம்மாட்டை இருந்து படிச்சு கொள்ளுவாங்க. இது சாதாரண உறவு அல்ல, அல்லாஹ் தஆலா உருவாக்கிய ஒரு உறவு. இது எங்க இருந்து ஆரம்பமாகுது அப்படி என்று கேட்டால் சுவர்க்கத்திலிருந்து இது ஆரம்பமாகிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ளணும். நாளைக்கு தான் மனைவிமார், இன்றைக்கு மனைவிமாரை புரிந்து கொள்ளணும், நாளைக்கு தான் கணவன்மார். கொஞ்ச நேரம் உங்களுக்கும் என்ன செய்யும், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், கேட்டுக்கலாம் தான் பேருக்கு ஹதீஸே. கொஞ்ச நேரம் சில நேரம் கொஞ்சம் எலர்ஜிக்காவும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன எந்த நேரமும் மாப்பிள்ள மாறைய மூளையை குறை சொல்ற மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்படி அல்ல, இது ஹதீஸ். அதை பொறுத்து கொள்ளணும். குறைகள் இருந்தால் திருத்திக் கொள்ளணும், நிறைகள் இருந்தால் இறைவனை புகழ்ந்து கொள்ளணும், அவ்வளவுதான். வேறு யாரையும் குத்தி காட்டவோ அல்லது யாரையும் காயப்படுத்துவதோ இந்த தலைப்பின் நோக்கம் அல்ல என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆன் சூரத்துர் ரூம் 30வது அத்தியாயம் 21வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்ற போது, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் இருந்து உள்ளதுதான் அல்லாஹ் தஆலா உங்கள் துணைவியரை உங்களில் இருந்து அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா உங்க ரெண்டு பேருக்கு இடையிலையும் மவத்தத்தம் வரஹ்மா, அன்பையும் இரக்கத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தினான் என்று அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆனிலே சொல்வதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் இருந்தும் உள்ளதுதான் உங்களுடைய மனைவியை உங்களில் இருந்து நாம் படைத்திருப்பது. உங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் மவத்தத்தம் வரஹ்மா, அன்பையும் இரக்கத்தையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினான். இதை யாராவது யோசிச்சது உண்டா? இந்த அன்பு எப்படிங்க வந்துச்சு? மனைவி நம்மள அன்பு, நம்ம மனைவியில அன்பு, இது எப்படி வந்துச்சு? இது சாத்தியமாயுது? இது எந்த அடிப்படையில வந்துச்சுன்னு பாருங்க. நம்மளோட மனைவி சில நேரம் வெளியூரா இருப்பா, நம்ம இந்த ஊரா இருப்போம். அவள் தாய் தந்தை உறவு பிள்ளை குடும்பம் அத்துணையையும் இழந்து விட்டு நம்ம தான் வாழ்க்கண்டு வந்து வாழ்றாளே, இந்த அன்பை யார் உருவாக்கினது? அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்றான், சீனச்சுவர் அத்தாட்சி என்றான், உலக அதிசயம் என்றான், தாஜ்மஹால் உலக அதிசயம் என்றான். இன்னைக்கு உலகத்துல மனுஷன் உருவாக்கினது உலக அதிசயம். முதல் 7 இருந்துச்சு, இப்ப 8 என்றான். காலம் போக போக சேர்த்து விட்டுருவான், அதுதான் உலகம். ஆனா அல்லாஹ் சொல்றான், வமினல் ஆயாத்தி அன் கலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா, நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக அல்லாஹ் உங்களில் இருந்து உங்கள் மனைவியை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ் இது ஆயத் என்றான், அத்தாட்சி என்றான், அதிசயம் என்றான். அவன்தான் மவத்தத்தம் வரஹ்மா, உங்களுக்கு மத்தியில அன்பையும் பாசத்தையும் இரக்கத்தையும் நேசத்தையும் அல்லாஹ் உருவாக்கினான். இருக்கிற குர்ஆன் இருக்கிற இந்த 30 ஜுஸ்
இருக்குன்றார். மனசுக்கு நிம்மதி இருக்குன்றார். அந்த ஒன்றுதான் உங்களோட மனைவியிடத்தில் உங்களுக்கு நிம்மதி இருக்குதுன்றார். உங்களோட மனைவியிடத்தில் இப்ப சொன்னே வசனம் சூரத்துல் அஹ்ஸாப் 30வது அத்தியாயத்தின் 21வது வசனம், லிதஸ்குனு இலைஹா, நீங்கள் நிம்மதி பெறுவது, நிம்மதி அடைவது என்று உங்களோட மனைவியிடத்தில் அல்லாஹ் தஆலா வைத்திருப்பதாக சொல்றார். அடுத்தது, அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் மனம் அமைதி பெறுவதெல்லாம் அல்லாஹ்வை zikr செய்வது கொண்டுதான், அல்லாஹ்வை zikr செய்வது கொண்டுதான். அடுத்தது, உங்களோட வீட்டில் உங்களுக்கு நிம்மதி இருக்கின்றார். இந்த மூன்றையும் தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழுகிற மனிதனுடைய நிம்மதியை வைத்திருப்பதாக ஒட்டுமொத்த குர்ஆனிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதனால மனைவியை நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் இந்த உலகத்துல நம்மளோட வாழ்க்கை இன்னும் சந்தோஷமாக இருக்கும். நம்ம பக்கத்து வீட்டுக்காரியை புரிஞ்சிருக்கிறோம், நம்மளோட அயல்வாளர்களை புரிஞ்சிருக்கிறோம், வெளியூர்ல உள்ள பொம்பளைகளை புரிஞ்சிருக்கிறோம், 1000 பேரை புரிஞ்சு அறிஞ்சு தெரிஞ்சு நல்லா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். நம்மளோடு ஒட்டி கொண்ட, நமக்காக வந்து கட்டி கொண்ட, நம்மளோடு பாசத்தை தந்த இந்த மனைவியை நம்ம புரிந்தும் புரியாம நடக்கிறோமே, அதுதான் நம்மளோட வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போவதற்கு மிக பிரதானமான ஒன்று. ஒரு 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 இடத்துல ஒரு மனைவி கிட்ட ஒருவர் கேட்டாராம், நீங்க உங்களோட மாப்பிள்ளைய கனவுல காண்றீங்களா அப்படின்னு. அவ சொன்னாவா, நான் ஆயத்து குர்சி ஓதிட்டு படுக்கிறேன் அதனால காண்றல. ஆயத்து குர்சி ஓதிட்டு படுத்தா சைத்தான் வரமாட்டான் தானே, அதனால அவ சொன்னாவா, நான் ஆயத்து குர்சி ஓதிட்டு படுக்கிறேன், நான் மாப்பிள்ளைய கனவுல காண்றல. இந்த அளவுக்கு தான் நிறைய பேருடைய லைஃப் என்ன செய்யுது, ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆன ஒரு 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 டிப்ரெஷனான ஒரு லைஃபான நிறைய பேருடைய வாழ்க்கை என்ன செய்யுது இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியில 3331வது செய்தி, புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அலா அறிந்து கொள்ளுங்கள், இஸ்தௌசு பின் நிசாஇ கைரா, பெண்களோடு நீங்கள் மென்மையாக நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். ஃபைனல் மர்ஆ குலிகத் மின் திரா, பெண் என்பவள் வளைந்த எலும்பிலே இருந்து படைக்கப்பட்டவள் என ரசூலுல்லாஹ் ஒரு தத்துவத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கண்ணீங்களா, பெண் என்பவள் வளைந்த கோணலான எலும்பிலே இருந்து படைக்கப்பட்டிருக்கிறாள். நேராக எந்த நேரத்திலும் அவள் உங்களோடு வாழ்வாள் என்பதை நீங்கள் கனவு காண முடியாது. அவள்கிட்ட தப்புக்கள், தவறுகள், குறைகள் ஏதாவது இந்த மண்ணுக்கு மேலே நடக்கும். அப்படித்தான் பெண் படைக்கப்பட்டிருக்கிறாள். அது இயல்பு. அதை புரிஞ்சுக்கங்க, புரிஞ்சு நல்ல முறையில நடந்துக்கோங்க. நாங்க ரசூலுல்லாஹ் சொல்றோம். ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துல மனைவி மாற புரிந்ததை போல எந்த மதத்திலும் நீங்கள் காண முடியாது. இன்றைக்கு நான் ஒவ்வொருக்கு பிறகு ஒரு ஹதீஸ் சொன்னேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில 2893வது செய்தி, புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி. ரசூலுல்லாஹ் ஹைபருடைய யுத்தத்துக்காக போறாங்க. சஹாபாக்களோட ஹைபருடைய யுத்தத்துக்காக போறாங்க. போற நேரத்துல அனஸ் ரலியல்லாஹு அவர்களை அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருக்கு பணிவிடை செய்வதற்காக, ஹிதமத் செய்வதற்காக அனுப்பி வைக்கிறார். அப்ப அனஸ் சொல்றாங்க, நான் பருவ வயதை அடைகிற பிள்ளையாக நான் இருந்தேன். அப்பதான் எனக்கு கொஞ்சம் வயசு வருகிறது. பருவ வயதை அடைகிற வயதில் இருக்கிற போது என்னை அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஹிதமத் செய்வதற்காக என்னை அனுப்பி வைத்தார்கள். நான் ஹைபருடைய யுத்தத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பணிவிடை செய்வதற்காக நான் போய் கொண்டிருக்கிறேன். இடையில் இறங்குகிற போது அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஹிதமத்துக்கு நான் செய்வேன். இப்படியே ரசூலுல்லாஹ் போற நேரம் அந்த ஹைபருடைய யுத்தத்துக்கு போகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். என்ன பிரார்த்தனை தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன். அல்லாஹ்வுடைய தூதர் துஆ கேட்கிறார்கள். வல் அஜ்ஸி வல் கஸல் வல் புக்லி வல் ஜுபன். அல்லாஹ்வுடைய தூதர் துஆ கேட்கிறார்கள். வதஅத் தை வதலஅத் தை வகலபத்திர் ரிஜால். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை தெரியுமா? அல்லாஹ்வே, கவலையிலிருந்தும் துக்கத்திலிருந்தும் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். ஏழாமையிலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு
தேடுகிறேன். கஞ்சத்தனத்திலிருந்தும் கருவி குணத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். சோம்பேறித்தனத்திலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். கடன் தொல்லைகளில் இருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பிற மனிதர்கள் என் மீது அத்துமீறுவதில் இருந்தும் அல்லாஹ்வே உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுக்கான யுத்தத்தில அல்லாஹ்வுடைய கலிமா மேல் ஓங்குவதற்காக கைபர் என்று சொல்லுகிற அந்த கோட்டையை பிடிப்பதற்காக போகிற பயணத்தில இந்த பிரார்த்தனையை ரசூலுல்லாஹ் ஓதி கொண்டு போனார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா கைபருடைய யுத்தத்தை வெற்றிகரமான யுத்தமாக கொடுத்துட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் கைபருடைய யுத்தத்தை வென்றுட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லப்படுகிறது சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கணவர் மரணித்து விட்டார் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் சஃபியா புது பொன்னாகவும் மணப்பெண்ணாகவும் இருக்கிறார் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்படுகிறது. யோசித்து பாருங்கள், மனைவி கல்யாணம் முடிச்ச புதுசு, மணப்பெண்ணு அந்த நேரத்தில் கணவர் யுத்தத்தில் கொல்லப்பட்டார். ரசூலுல்லாஹ் சொல்லப்பட்ட போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், கணவனை இழக்கிறார். கணவர் அல்லாஹ்வுடைய பாதையில் வீர மரணம் செய்து கணவர் சுவர்க்கம் போகிறார். கணவனை இழக்கிறார். அல்லாஹ் இந்த உலகத்தில் அவந்த கணவரை விடவும் சிறந்த கணவரை சஃபியாவுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார் ரலியல்லாஹு அன்ஹா. இப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வார பயணம். இந்த பயணத்துல மனைவி சஃபியாவே இப்ப கல்யாணம் முடிஞ்சிட்டு உடனே ரசூலுல்லாஹ் தன்னுடைய மேலாடையை எடுத்து மனைவி அப்படியே மறைத்து கொண்டார்கள். மறைத்து கொண்ட ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஒட்டகத்தை அமர வைத்தார்கள். இதுதான் தோழர்களே ரசூலுல்லாஹ் மனைவிமார்களோடு நடந்து கொண்ட விதம். ஒட்டகத்தை அமர வைத்த ரசூலுல்லாஹ் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ஒட்டகத்தில் ஏறுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே குனிந்து தன் முடங்காலை அப்படியே மடித்து சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முடங்காலில் காலை வைத்து அல்லாஹ்வுடைய தூதரோடு அந்த ஒட்டகத்தில் ஏறுவதற்காக ரசூலுல்லாஹ் குனிந்து தன் முடங்காலை வைத்து அன்பு மனைவியை ஏற்றி பயணம் செய்தார்கள் என்ற செய்தியை புகாரியில் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நம்ம எங்கேயாவது ட்ரிப் போகும், மனைவி கொஞ்சம் அங்காலை உள்ள விழுந்தா பிடியன் ஆட்கள் பார்த்துட்டு விழுந்தா நாளைக்கு தலை வெடிச்சா செத்தா யாரு நம்மளோட பேச்சு. ரசூலுல்லாஹ் அவருடைய மேனி அவருடைய முடங்காலை மடித்து அன்பு மனைவியை அழைத்து இதுல வைங்கம்மா, எந்த முடங்காலில் உங்கள் காலை வையுங்கள், மெதுவா ஏறுங்கம்மா அப்படின்று அல்லாஹ்வுடைய தூதர் மனைவியை ஏற்றி கொண்டு பயணமானார் என்பதை பார்க்கிறோம். நம்ம எப்ப மனைவியை ஏற்றி அவன் பைக்கில் ஏறி ஒழுங்கா இருந்து ஆச்சரத்துக்கு முதல்ல முறுக்குறாங்க, குத்திக்கிற குடி மெதுவா குடியேந்தி நம்ம தான் இழுத்த பைக்கு சேட்டை கிழிச்சிட போறாய் முளைக்கு, தோலை இழுத்தெடுத்து போய் முளைக்குது, தோல்பட்டைய கலட்ட போறாய் முளைக்குது. நம்ம தான் கொஞ்சம் பார்த்து நம்மட மனைவி நமக்காக தியாகம் செய்கிறவள், நமக்காக இந்த மண்ணுக்கு மேலே யாரும் செய்யாத அளவுக்காக நம்முடைய பிள்ளையை பெற்று தந்தவள், 18 வருஷம் 19 வருஷம் தாயுடைய தந்தையுடைய அண்ணனுடைய தம்பியுடைய தாத்தாவுடைய பாசத்தில் வளர்ந்தவள், வேறொரு சூழலில் வேறொரு வீட்டில் வேறொரு இடத்தில் வாழ்ந்தவள், அப்பாவோடு அன்பாக அண்ணனோடு அன்பாக சண்டையிட்டவள், தம்பியோடு சின்ன சின்ன சண்டைகள் முடித்து வாழ்ந்து வளர்க்கப்பட்டவள், நம்மள திருமணம் முடித்தவுடனே எல்லாத்தையும் மறந்து நமக்காக வந்து ஒட்டி கொண்ட ஜீவனை அவள். எவ்வளவு பாசம் காட்டணும், எவ்வளவு அன்பு காட்டணும். ரசூலுல்லாஹ் கல்யாணம் முடிச்சு புதுசுலேயே காட்டினாங்களே தோழர்களை, காலை மடித்து வைத்து கவனமாக சஃபியாவே ஏறுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்றினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சகோதரர்களே, வஹி வருகிற மனிதர், குர்ஆனை சுமந்த மனிதர், சீர்திருத்தவாதி, இந்த உலகத்தில் தி 100 என்று சொல்லுகிற புத்தகத்தின் முதலாவது சிறந்த ஆன்மீக தலைவராக ஒரு கிறிஸ்தவ மனிதர் எழுதிய அந்த நூலில் அல்லாஹ்வுடைய தூதர் தான் முதலிடத்தில் வைத்து மாற்று மத உறவுகளே புகழுகிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கையும் வார்த்தையும் ஒன்றாக இருந்தது என்பதை பார்க்கிறோம். நம்மட தலைவருங்க
எப்படி வாழ்ந்திருப்பாரு ரசூலுல்லாஹ்? இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கு? சும்மா யோசிங்க. நம்ம இப்படி ஒரு தியாகத்தை இந்த மண்ணில் செஞ்சிருக்க மாட்டோம். நம்மளோட திருமணம் முடிச்சு நமக்காக பிள்ளையை சுமந்து அவள் பட்ட வருத்தம் என்ன, அவள் அடைந்த வழிகள் என்ன, சிந்திய ரத்தங்கள் என்ன. 40 நாளைக்கு நிஃபாசுடைய ரத்தம் போகுங்க. 30 நாளா ரத்தம் ஓடும். குழந்தைய வயிற்றுல சுமந்திருக்கிற நேரம் நிம்மதியா தூங்க முடியல. நினைச்ச சாப்பாடு சாப்பிட முடியாது. கசப்போ இனிப்போ கொடுக்கிற மருந்தை கண்ணம் பொத்துக் கொண்டு கணவனுக்காகவும் பிள்ளைக்காக வேண்டியும் திண்டு இந்த பூமியில் நமக்காக பிரார்த்திக்கின்ற அழகான குழந்தைய கையில தந்தவள் அவள். எவ்வளவு தியாகி தெரியுமா அவள்? எவ்வளவு தியாகி! நமது பிள்ளையை அவள் சுமந்ததற்காக வேண்டி மறைக்க வேண்டிய உறுப்புகளை எல்லாம் அவள் இந்த மண்ணிலே தன் பிள்ளை பிறக்க வேண்டும் என்பதற்காக மானம் மரியாதை எல்லாவற்றையும் இழந்து அந்நியவன் முன்னுக்கு இருக்கிறான் என்ற சிந்தனை கூட இல்லாமல் சில நேரங்களில் ஆண் வைத்தியராக இருந்தால் இஸ்லாத்துல தப்பு கிடையாது. பெண் வைத்தியர் பெஸ்ட். ஆண் வைத்தியராக இருந்தால் யாருக்கும் காட்டக்கூடாத உறுப்புகளை எல்லாம் தன் பிள்ளைகளை சுமந்து கொண்ட ஒரே ஒரு காரணத்திற்காக மானம் மரியாதை எல்லாவற்றையும் இழந்து நமக்காக குழந்தையை இந்த மண்ணிலே சுமந்து தந்த பெற்று தந்த ஜீவன் அல்லவா அது. அவளோடு நாம் இரக்கமாக இல்லை என்றால், பாசமாக இல்லை என்றால், அவளுக்காக வாழவில்லை என்றால், அவளை புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த மண்ணுக்கு மேலே நம்முடைய தாயை நாம் புரிந்து கொள்ள மாட்டோம். சகோதர சகோதரிகளே, நமது தாயை புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் தன் தாய் பெற்ற வருத்தங்களையும் தனக்காக வேண்டி தன் தாய் இழந்த அந்த கண்ணியங்களையும் இந்த மண்ணுக்கு மேலே ஒரு மகனாக இருந்து நானும் நீங்களும் உணர்ந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், அதனாலதான் இன்றைக்கு இருக்கிற வெஸ்டர்ன் கண்ட்ரில ஒரு பெண்ணுக்கு பிரசவம், ஒரு பிள்ளை பெறுகிற நேரத்தில் அங்க கடமை மாப்பிள்ளை பக்கத்தில் இருக்கும். இப்ப நிறைய பிள்ளைகளை பெற்றெடுக்கிறதுக்கு புதிய புதிய முறைகள் ஓட்டம். தண்ணியில பிள்ளைய பெற்றாங்க, ஹாஸ்பிட்டல் லேபர் ரூம்ல பிள்ளைய பெற்றாங்க. எப்படி பெற்றாலும் இன்றைக்கு இருக்குகின்ற மேற்கத்திய நாடுகள்ல கணவன் பக்கத்தில் இருக்கணும், கட்டாயம் இருக்கும், வைத்தியருக்கு பக்கத்தில் இருக்கணும். நாங்க சில வீடியோவை பார்க்கிறோமே, சுபஹானல்லாஹ். இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் சில நேரங்களில் அது பிரைவேட்டான அரசாங்கம் இல்லாத வேறு தனியார் வைத்தியசாலைகளில் அந்த முறைகள் உண்டு. அந்த நேரத்தில் நம்ம சில நேரம் நம்ம பார்த்துட்டே நிற்கிறாங்க. அவள் துடிக்கிற துடி, படுற பாடு, அழுகிற அழுக, வைக்கிற கூக்குரல் எல்லாத்தையும் இழந்து நமக்காக பிள்ளையை பெற்று ஸ்கூல்ல அந்த பிள்ளை படிச்சு ஃபர்ஸ்ட்டுக்கு வருவான். யாரோட பேரை சேர்த்து கூப்பிடுறது? நம்மளோட பேர் தானுங்க. அவன் ஏதாவது ஊர்ல சாதனை பண்ணிடுவான். யாரோட பேர்? நம்மளோட பேர். அவள் தான் தியாகம் பண்ணினாள், பிள்ளையை சுமந்தாள், பால் கொடுத்தாள், தூக்கம் இழந்தாள், மரியாதை மானம் கண்ணியம் அத்துணையும் இழந்தாள். பேரு நம்ம, பேர் நம்மட. இன்னார மகன் கௌரவமும் நமக்கு தருவதற்காக அத்துணை கௌரவத்தையும் இழந்தவள் அந்த தியாகி அல்லவா. அவளோடு இந்த மண்ணில் இரக்கமாக அவளை புரிந்து கொண்டு நாம் நடக்கவில்லை என்றால் யாரோடு நடக்க போகிறது? ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துல வாழ்ற நேரத்துல புகாரியில 5211வது செய்தி, புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்காக போற போது சீட்டு குளிக்கு போடுவாங்க. அதுல யாரோட பேர், மனைவியுடைய பேர் வருதோ அந்த மனைவியை யுத்தத்துக்காக கூட்டிட்டு போவாங்க. சுப்ஹானல்லாஹ். ஆயிஷா சொல்றாங்க, ஒரு தடவை யுத்தத்துக்காக போகிற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் துண்டு குலுக்கி போட்டார். எந்த பேரும் வந்தது, ஹப்சாவுடைய பேரும் வந்தது. 2 பேரோட பேர் வந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் என்னோட என்ன செய்தார்? அந்த பயணத்தில் இருந்தார். நாங்க பேசிக்கிட்டே இருப்போம். ரசூலுல்லாஹ் மனைவிக்கு பக்கத்துல இருந்தா பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம எங்க பேசுறோம்? நம்ம வைஃபோடு இல்லையே வாழ்க்கை, வைஃபையோடு தான் நம்மளோட வாழ்க்கை. நிறைய பேரோட வாழ்க்கை வைஃபோடு இல்லை. வைஃபை, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், டெலிகிராம், அதுல வர மெசேஜுக்கு ரிப்ளை பண்ற அவசரத்துல விளங்குறது. அவளுக்கு ஏஜ்,
அங்க வாரத்தை கௌரவமான பதில், இங்க கேவலமான பதில். பேஸ்புக்ல சிந்தனை, இங்க மனைவியுடைய வேதனை, தலைவலி, வயிற்று வலி, அவள பிரச்சனை, அவள் ஏதோ கலைக்க வந்திருப்பான், எதையும் நம்ம கிட்ட காட்டிக்கவே மாட்டான். யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ் பயணம் என்று போனாலே கொஞ்சம் பேர் மாப்பிள்ளையும் வைஃபும் பீச்சுக்கு போறாங்க. இந்த காரைக்காலில் மாஷா அல்லாஹ் நல்லா இருக்கு பீச், உங்களோட வைஃபை கூட்டு போங்க, ஒத்தரை கூட்டு போவாங்க, தட்ட தனிய போங்க, ஓப்பிலே போன்றான். சரி சொல்லு மச்சான், ரைட். அவன் இழுபட்டு வார பின்னால அந்த அது வார மாதிரியே வார வெயிங்க தோழர்களே. ஒரு தடமாவது வைத்து விட்டு அவள் முகத்தை பார்த்து உட்கார்ந்து அவளோடு பேசுங்கள். பிரஷர் குறைஞ்சிடும், தலைவலி குறைஞ்சிடும், வயிற்று வலி குறைஞ்சிடும், நம்மளோடு பாசம் கொட்டும். யோசிங்க, நமக்கு ஒரு சின்ன காயம் வந்தா துடிச்சு போவான், நமக்கு ஒரு சின்ன காயம் வந்தா துடிச்சு போவான். நம்ம எங்கேயாவது பயணம் போக்குறோம்டா எடுத்த மாத்திரையை கவனமாக போட்டு, இது பகலைக்கு இது இரவுக்கு கவனமா குடிங்க, கோல் எடுத்து குடிச்சிங்களான்னு. நம்ம வார நேரம் சில நேரம் அவ வருத்தமா இருந்தா, போ மறந்துடா, காசு கூட்டு போ, தாத்தாவை கூட்டு போ, தங்கச்சியை கூட்டு போ, மருந்து குடிச்சிங்களா, எடுத்தீங்களா, குடிச்சிங்களா, இப்ப எப்படிமா இருக்குது, கொஞ்சம் குறைஞ்சிருக்கா வருத்தம், இப்ப என்ன செய்யுது, கவலைப்படாதீங்க, இந்த டாக்டர் எடுத்து சரி வரலண்டா, இதை விட நல்ல டாக்டர் நான் கூப்பிட்டு போறேன். ஒரு வார்த்தைங்க முடிஞ்சு வருத்தம், அவ்வளவுதான். இந்த வார்த்தையை சொல்றது நமக்கிட்ட ஈகோ இருக்கு, சுப்ப ஈகோ இருக்கு. நம்ம எல்லாருக்கும் ஈகோ பொதுவான, சுப்ப ஈகோ இருக்குதானே இன்னொரு ஆளை கொள்றது. அல்லாஹ் அருள் செய்த ஆண்களை தவிர நிறைய ஆண்கள்கிட்ட சுப்ப ஈகோ இருக்கிறது. ஈகோ பரவாயில்லை, சுப்ப ஈகோ காட்டிக்கொள்ளவே மாட்டேன். ஏன் இதே நேரம் பக்கத்து வீட்டு தாத்தாக்கு சோமி இல்லாட்டி இவர் வர்ற பாடு நல்லா இருக்கும். மறந்துட்டீங்களா? குடிச்சிங்களா? எங்க மச்சான் கோல் எடுத்து அவங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரில சரியான வாசம். மனைவி இங்க கிடந்து துடியாய் துடிக்கிறாள், ஒரு பாசம் கிடையாது. வைஃப் வீட்டு இருந்து கோல் எடுப்பான், வெய் ஆட்டா வரும் பலாய் விடுங்க, இதே நேரம் இன்னொரு பொம்பளை எடுத்தா இப்படி ஓடுவாங்க. இது என்ன வைஃப் கோல் எடுத்தா வெயிட் பண்ண நம்மள சாக வைக்க தான் பாக்குறேன். நான் முட்டி மோதி செத்தா நமக்கு நல்லதானே. கோல் எடுத்தது தப்பாங்க. கல்யாணம் முடிச்ச புதுசுல ஹெட்செட்டை போட்டுக்கிட்டு நம்ம ட்ரைன் பண்ணணும். என்ன தந்தோம் சும்மா இருக்கலாம், இல்ல இல்ல வைக்க போறோம்னாலும் உடையிக்கிறேன். வைக்க வேண்டிய அம்மாவா, சரி பேசுங்க, சும்மா பேசுங்க. என்ன 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 என்னன்னே ஒரு மணி கிளம்பி ஒன்றும் இல்லை, பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. திரும்ப சாப்பிட்டீங்களா, அப்பதான் கேட்டிருப்பாரு, 2 வார்த்தை சாப்பிட்டீங்களா, என்ன உடுத்துறீங்க இப்ப நீங்க, நான் சல்வார் போடுறேன். அப்படியா, என்ன கலர், ரெட் கலர். அப்படியா, நல்லா அனுப்பிங்களா, ஒரு போட்டோ ஒன்றும் இல்லை இல்லை அனுப்புங்க. சண்டை, சந்தோஷ சண்டை. இப்ப உடுத்துட்டு குடிச்சிட்டு நல்ல உடுப்பை முன்னால போட்டுட்டு வந்தீங்க, கண்ணுக்கே விட. அல்லாஹ் அக்பர். நம்முடைய வாழ்க்கை பழசாக பழசாக வாழ்க்கை இன்பமாகும். அதாங்க லைஃப், அதான் லைஃப். இது பழசாக பழசாக சில நேரம் சில ஆட்கள் யோசிக்கணும், நம்ம அவசரப்பட்டு கல்யாணம் முடிச்சுக்கணும். இப்ப வசதி வந்தது, கொஞ்சம் நல்லா புரிசாயிருக்கிறோம், கொஞ்சம் முகமெல்லாம் பசுந்தாயி, இப்போ கொஞ்சம் ஹென்சம் ஆயிருக்கிறோம். பொண்ணு பார்த்து நம்ம சரியா பார்க்கல போட்டு கொஞ்சம் பேருக்கு இப்பயே கவலை. இப்ப நம்மளோட வைஃபையும் பார்க்குறோம், அக்காலையும் பார்க்குறோம், கொஞ்சம் நம்ம அவசரப்பட்டு தான் போல. அந்த டைம் புத்தியில அடையில கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அல்லாஹ் அக்பர். வஹலக்னாக அஸ்வாஜா. அல்லாஹ் உங்களை ஜோடி ஜோடியாக படைத்தான் என்றார். நமக்கு அல்லாஹ் எழுதினது அதுதாங்க, அதைத்தான் நம்ம புரிஞ்சு வாழணும். அதனாலதான் கவிஞர் கண்ணதாசன் ஒரு கவிதை எழுதுறார், கற்பனை இல்லாமல் கட்டினை நெருங்காதது. நம்ம மனைவியில நிறைய கற்பனை வைக்கும், அப்பதான் நம்மளோட மனசுக்கு நிம்மதி வரும். நம்மளோட கற்பனை எல்லாம் மனைவியை தவிர மற்ற எல்லாத்திலையும் கற்பனை தானே. அல்லாஹ் செய்தவர்களை தவிர யோசிச்சு பாருங்க. கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹ்வுடைய தூதர் யுத்தத்துக்காக போகிற நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்துக் கொண்டு பேசி 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 பேசியே போறாங்க, பேசிக்கிட்டே போறாங்க. ஒரு இடத்துல இறங்குறாங்க. இப்ப அடுத்ததுல யாரு, ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு மனைவி யாரு, ஹப்ஸா ரலியல்லாஹு. இப்ப ஹப்ஸா அவருக்கு சரியான கோபம். என்ன நம்மளோட ரசூலுல்லாஹ் வராம ஆயிஷா நாயோட போறது, ஏதாவது பண்ணணுமே அப்படி என்று
ஒரு இடத்துல போய் ரெஸ்ட் எடுப்பாங்க தானே, அந்த இடத்துல ஓடி போய் ஹப்ஸா ரலியல்லாஹு ஆயிஷா நாயிட்ட கேட்டாங்க, ஹப்ஸா நம்ம ஒரு வேலை செய்வோமான்னு கேட்டாங்க. என்னன்னு கேட்டாங்க ஆயிஷா நாய். நான் வந்த ஒட்டகம் ஸ்பீடா போகுதா, நீங்க வந்த ஒட்டகம் ஸ்பீடா போகுதான்னு பாப்போமான்னு கேட்டாங்க. ஆயிஷா நாய் உடனே யோசிக்கிறாங்க, பாப்போமே என்ன. இப்ப ஹப்ஸா ரலியல்லாஹுடைய ஒட்டகத்துல ஆயிஷா நாய் இருக்காங்க, ஆயிஷா நாயுடைய ஒட்டகத்துல ஹப்ஸா ரலியல்லாஹு இருக்காங்க. இப்ப ரசூலுல்லாஹ் அப்படியே இறங்கி எல்லாத்தையும் முடிச்சிட்டு எங்க இறங்கினாங்க, ஆயிஷா நாயுடைய ஒட்டகத்துல இறங்கினாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆயிஷா நாயுடைய அந்த ஒட்டகத்துல அடிச்சிருக்குமே அந்த கூடாரம், அப்படியே அஸ்ஸலாமு அலைக்கும் ஆயிஷா நாயா இருக்கிறாங்க, அப்படியே திரையை அடிக்கிறாங்க. ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, நீங்க ஹப்ஸாவே அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயோட போக பார்த்தாங்க. ஆனா ஹப்ஸா நாய் என்ன செய்ய, நீங்க ஆயிஷாவோட கூப்பிட்டு போகலாமா, அடுத்து பிரச்சனை ஆயிடுது. அப்ப இப்ப என்ன சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ஹப்ஸா ரலியல்லாஹு பேசி பேசி பேசியே போறாங்க. இப்பதான் ஆயிஷா நாய் ஆகா ஹப்ஸா ரலியல்லாஹு போட்ட திட்டம்னா ஹஸ்பண்ட் வைஃப் தானே, அது குரோதம் அல்ல, அவங்களே ஆசைப்பட்டது பிள்ளை இல்லையே. அப்ப என்ன சொன்னாங்க, நம்ம என்ன வேலை தான் பார்த்துட்டோம், நம்மண்டு நினைச்சு அல்லாஹ்வுடைய தூதர் நம்மட ஒட்டகத்துல ஏறி இருப்பாரு, அங்க நம்மள இருக்கமா, ஆனா ஹப்ஸாவோட தானே பேசி பேசி வருவாரு ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப ஆயிஷா நாய்க்கு சரியான கவலை. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்ய, அது அவங்க மாத்தி கொண்டதே. இப்ப ஆயிஷா நாய்க்கு சரியான வேதனையோட கவலையோட ஒரு இடத்துல போய் இறங்கக்குள்ள இந்த காலை கொண்டு போய் இத்ஹிர் என்று சொல்ற புல்லுக்குள்ள பூத்தி மனசு கேட்கல, ரசூலுல்லாஹ் வாதாரு இல்ல, பேசுறாரு இல்ல. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, யா அல்லாஹ் ஆயிஷா நாய், யா அல்லாஹ் எனக்கு இந்த புல்லுக்குள்ள இருக்க ஒரு பாம்பை கால்ல கொத்தவை, அல்லது ஒரு நட்டுவக்காலி இருக்குதானே தேல், அதை கொத்தவை, அப்படியாவது ரசூலுல்லாஹ் எனக்கு பக்கத்துல இருந்து என்ன பாப்பாரே என்று செஞ்சாங்க. இதுதான் மனைவிங்க. நம்ம சில நேரம் நம்மளோட மனைவி பக்கத்திலேயே இருக்கணும் என்று விரும்புவோம், அது மனைவிங்க. நமக்கு அது விருப்பமா இருக்காது, அது அப்படிதான் இருப்பாங்க. ஆயிஷா நாயகி ஒரு தேல் கொத்தட்டும், பாம்பு கடிக்கட்டும், பக்கத்தில் இறை தூதர் என்னோடு இருக்கட்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு மனைவிங்க. அதுதான் கணவன் மனைவி. அல்லாஹ் செய்தவர்களை தவிர இன்னைக்கு பக்கத்துல இருக்கிற இல்ல தண்ணி வயசு வந்த பிள்ளை இவர். அதே நேரம் பஸ்ல இன்னொரு கூட இருந்தா பேக்கு சாக்கு எல்லாத்தையும் வேர்ல தூக்கி வச்சுக்கிட்டு குந்திக்கிட்டு இருக்காங்க. அந்த டேய் நீ அந்த சீட்ல இருக்கா, இவர் இந்த சீட்ல. அல்லாஹ் செய்தவர்கள் தவிர ஏன்னா எங்க இருக்கு, நாங்க நம்மளோட மனைவிக்கு பக்கத்துல நம்ம இருக்காம வேற எங்க போய் இருக்கிற அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்துல. இந்த ஹதீஸை நீங்க ரசிச்சு பார்த்தது உண்டா? அல்லாஹ்வுடைய தூதர் நான் மாதவிடாயாக இருக்கிற போது மடியில் படுத்துக்கொண்டு குர்ஆனை ஓதுவார். ஹதீஸ் தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் நான் மாதவிடாய் காலத்தில் இருக்கிற போது மடியில் படுத்துக்கொண்டு குர்ஆனை ஓதினார். குறைஞ்சது போனாவது காரணம் எங்க பாக்குற 1000 பாஸ்வேர்ட் நம்மளோட போன், கேலரிக்கு ஒரு பாஸ்வேர்ட், வாட்ஸ்அப்புக்கு ஒரு பாஸ்வேர்ட், அதுக்குள்ள இன்னொரு பாஸ்வேர்ட், அதுக்குள்ள இன்னொரு பாஸ்வேர்ட், அதுக்குள்ள ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ள ஒரு ஃபோல்டர், கண்டுபிடிக்கவே இல்லை. அவை ஏதாவது பாஸ்வேர்ட்டை போட்டா நமக்கு என்ன செய்யுது சொல்லு, என்ன நம்ம நல்லா இறுகி போய் இருக்குது போன். அல்லாஹ் சிலவர்களை தவிர புரிந்து கொள்ளுங்கள், நம்மளை நம்பி வந்தவர் அவர்கள வாப்பா வேற, அவர்கள ஊரு வேற, அவர்கள ஊடு வேற, அவர்கள தாய் வேற, எல்லாத்தையும் இழந்துட்டு நமக்காக வந்து நம்மளோடு ஒட்டி கொண்ட ஜீவன் அல்லவா, அவளோடு நம்ம அன்பா இரக்கமா பாசமா இந்த மண்ணில் நேசமா இல்லை என்றால் வேற யாரோடு தான் இருக்க போறது சொல்லுங்க. எவ்வளவு பெரிய சொத்து தெரியுமா? ஒரு மனைவி மரணித்ததற்கு பிறகு நிறைய ஆண்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், வயசு போன ஆண்கள் சகோதரர்களே நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க, மௌலவி நம்ம மனைவிக்கு முதல் மௌத்தா போயிடும் மௌலவி. நிறைய வயசு போனவங்க ஏண்டா ஒரு வாப்பா இருக்கிறது தானே, ஒரு வாப்பா எவ்வளவுதான் பிள்ளைகள் இருந்தாலும் ஆம்பிள்ளைகள் மகன்கையோ மருமகள்கையோ போய் பிளேட்டி தாண்டு கேட்க மாட்டாங்க, உடுப்பகளை தாண்டு கேட்க மாட்டாங்க, தண்ணி எடுத்து தாண்டு கேட்க மாட்டாங்க. வாப்பா என்பவர் ஒரு கௌரவ, அவர் யார்கிட்டையும் வாய் வைக்க மாட்டார். எல்லா குத்தும் கும்மாளமும் சண்டையும் சமாதானமும் தந்த மனைவி கிட்ட மட்டும்தான். நீங்க வாப்பாட்ட கொண்டு போய் வாப்பா நாங்க ஒரு 10,000 ரூபாய் சல்லிட்டு
எனக்கு தேவையில்லடா. உம்மா கிட்ட கொடுங்க, அதை வாங்கி எடுத்துப்பாங்க. வாப்பாட்ட இல்லாமத்தான் இருக்கும். வாப்பாக்கு 10 அல்ல, நீங்க 50 கொடுத்தாலும் தேவையோடு இருக்கும். ஆனா வாங்க மாட்டார். கௌரவம், நான் எடுக்க மாட்டேன்டா, நான் அப்படித்தான், நான் தரணும், நீ தரக்கூடாது என்ற புத்தி அதை உம்மா கிட்ட வாங்குவார். தாண்டு வாங்கிடுவோம். அந்த பாசம் ஒரு மனைவிக்கு தான் அங்க இருக்கும். நமக்காக தியாகம் செய்யணும், நிறைய பேசலாம், நமக்காக வாழ்ந்தோம், நமக்காக வேண்டி இந்த உலகத்தில் எல்லாத்தையும் இழந்தோம். அவளுக்காக நம்ம கொஞ்சம் இழந்தாங்க, நேரத்தை கொஞ்சம், காலத்தை கொஞ்சம், சிரிப்பை கொஞ்சம், சந்தோஷத்தை கொஞ்சம், அவளை ரசிச்சு பழகுங்க. அவள் போற நமக்கு 2 பேர் சண்டை வந்தது, மாப்பிள்ளைக்கு கொண்டாடி சண்டை வந்தது, நம்மளதான் தப்பாரு. மனச்சாட்சியோடு பார்த்தா நம்ம தான் 100% பிள்ளை. நம்மள மனசு சொல்லு நம்ம தான் பிள்ளை. போன் எடுக்க மாட்டோம், அவள் எடுப்பாள், ஒரே கட். மனசு சொல்லும் நீ தான் தப்பு செஞ்சாய். அவ போன் எடுப்பான், எடுக்க மாட்டான். வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புவான், கள்ளத்தனத்துல பார்ப்போம். பார்த்த மாதிரி விளங்காத இப்ப என்னன்னா டபுள் நீளம் முழுந்தா பார்த்தது விளங்கி, அதனால அதை தூக்கி என்னோட ஃபார்வர்ட் பண்ணி பார்க்கறது. என்ன பேசிக்கிறாள், வீட்டுக்கு போ, நல்லா பசி ஆக்கிரிப்பால் ஒரு பிரியாணி, வாசல் சும்மா கூப்பிடுவா, வாங்க சாப்பிடுவோம், வாங்க கௌரவம், ஈகோ, சுப்பை சாப்பிட்டு போங்கள. நான் என்ன செஞ்சேன் உங்களுக்கு எல்லாம் சும்மா கொடுக்கும். சரிங்க சாப்பிடுங்க, உண்ட சாப்பாடு வேணா ஒன்றுமில்லை, ஆனால் பசி கௌரவம். 3-4 தடவை சொன்னதுக்கு சரி, உண்ட தொல்லை பெரிய தொல்லை, நல்லா வயிறு முட்டை தின்னு, நல்லா தின்னு ஒரு குடி தின்னாதவனை போல வச்ச காட்டும், ஒட்டுமே தின்னாதவ மாதிரி ஏப்பம் நல்ல ஏப்பத்தை விட்டுட்டு கையெடுத்து என்னடா இது வாழ்க்கை, நல்லா தர இருக்குது. அவங்க விளைக்குது, நல்லா தான் தம்பி அடிச்சா இது அப்படின்னு விளைக்குது. ஆனா காட்டிக்க மாட்டாங்க. இரவையில தூங்கு, மனச்சாட்சியோடு சொல்லுங்க. பெட்ஷீட்டை போட்டு அவ போட்டு தந்த பெட்ஷீட், அவ கழுவி தந்து நல்லவா. நம்ம என்ன செய்யணும், ரோசத்துல நம்ம கழுவணும், கழுவுங்கள். ஒரு நாளைக்கு உடுப்பு கழுவி பாருங்க. பிள்ளை கக்கா போற பெப்பஸ் எடுத்து கட்டி பாருங்க, அப்ப விளங்கும். ஒரு நாளைக்கு வேலைக்கு போகாம கிச்சன்ல போய் ஆக்கி பாருங்க, அப்ப விளங்கும். அவள் நம்மள முடிச்சத்துல இருந்து பெட்ரூமும் பாத்ரூமும் கிச்சனும் தானங்க வாழ்க்கை, அதான வாழ்க்கை. அவள் ஒரு நாளைக்கு அவளை பிள்ளைகளை கூட்டிட்டு போய் நல்ல ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு அவளோட இந்த போனை கொஞ்சம் தொலைச்சு தனியின வெய் அங்க வச்சுட்டு, வா மகள் வா உட்காருடி, என்னடி பேசுடி, என்னோட பேசி மன்னிப்பு இது வரைக்கும் கேட்டிருக்கோம். நம்ம செத்துன 1000 பக்கத்து வீட்டுல எல்லாம் 3வது போகக்குள்ள மன்னிச்சுங்க. இவளுக்கு 1000 துரோகம் செஞ்சிருக்கோம். ஒரு நாள் மன்னிச்சுக்கடி, நான் உனக்கு எவ்வளவு அநியாயம் பண்ணிட்டேன், மன்னிச்சுக்க. கேட்க மாட்டேன். ஈகோ. இரவையில தூங்கு, அவ என்ன செய்வா, அங்கால திரும்பிட்டு தூங்குவா. நமக்கு வரணும் ஆத்திரம், என்ன திருமதிகளுக்கு. அவ கால் லைட்டா படும், நம்மளும் காலை தான் கொண்டு வரும், அங்கேயும் கால் வரும், அங்கால இருந்து ஒரு அதற்கு என்னங்க ஈகோ, யார்கிட்ட ஈகோ காட்டுறீங்க? அல்லாஹ்வும் சிலவர்களை தவிர. கணித்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நிறைய பேசணும், ஆனா பேசுற சூழலும் இல்லை. இது ஹஸ்பண்ட் வைஃபை வச்சு பேச வேண்டிய ஒரு தலைப்பு இருந்தால் புரிந்து கொள்ளுங்கள். உங்களோட மனைவி என்பவர் பெரிய தியாகம், உங்களுக்காகவே வாழ்கிறார். சில நேரங்களில் மார்க்கத்துக்கு முரணான செயலை நமக்காகவே செய்கிறார். அப்படி செய்யக்கூடாது, பெரிய தப்பு. இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். 4449வது செய்தி புகாரியில தோன்றும். இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து ஆயிஷா சொல்றாங்க, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக என்னுடைய நாளில் என் வீட்டிலே அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்தார்கள். ஆயிஷா சொல்றாங்க, மரணிக்கிற நேரம் என் அன்பு மாப்பிள்ளை அல்லாஹ்வுடைய தூதர், என் நெஞ்சுக்கும் கழுத்துக்கும் இடையிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய தலை இருந்தது. மௌத்தாகிற நேரம் எந்த மாப்பிள்ளையாவது மனைவியில சாந்திட்டு மௌத்தா இருக்காங்க? சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தோழர்களே, அன்பு மனைவி ஆயிஷா ஒவ்வொரு மனைவியுடைய வீட்டிலும் இருந்து வராங்க ரசூலுல்லாஹ். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் உயிர் பிரிகிற நாளும் நேரமும் அன்று ஆயிஷாவுடைய நாள் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அல்லாஹ் எனக்கு ஒரு அருள் செய்தா என்ன தெரியுமா?
என்னுடைய உமிழ் நீரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய உமிழ் நீரும் கடைசியாக ஒன்று சேர்ந்த நாள் தான் அந்த நாள் தான். அல்லாஹ்வுடைய தூதரினுடைய நெஞ்சுக்கும் கழுத்துக்கும் இடையிலே தூங்கிக் கொண்டு வருத்தத்தால் துடியாய் துடித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக தீவிரமான காய்ச்சல் காய்ந்தது. அந்த நேரத்தில் என் கணவர் படாத பாடுபட்டார். பக்கத்திலே தண்ணியை எடுத்து வைத்துக் கொள்வார்கள். தண்ணியிலே கையை விட்டு முகத்தில் தண்ணியை தடாவிக் கொள்வார்கள். ஒரு துணியை போட்டு தண்ணியிலே அல்லாஹ்வுடைய தூதர் நனைத்துக் கொள்வார்கள். அதே துணியை முகத்தில் போட்டுக் கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடித்த அந்த காய்ச்சலின் அகோரம் நனைத்த அந்த துணி துண்டு அப்படியே காய்ந்து விடும். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய காய்ச்சல் மிக தீவிரமாக இருக்கிறது. அந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் என்னில் சாய்ந்து கொண்டிருந்த போது அப்துர்ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் என்னுடைய தம்பி அபூபக்கருடைய மகனார் உன்னால மிஸ்வாக்கோடு வந்தார். அந்த நேரத்தில் நான் கேட்டேன், யா ரசூலுல்லாஹ் வேணுமான்னு கேட்டேன். அது கொஞ்சம் ரஃப்பா இருந்துச்சு. இந்த வாயில வச்சு மெண்டு சொட்டாக்கி அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான் அப்படியே பல்லை துலக்கி விட்டேன். அந்த நேரத்தில் என்னுடைய உமிழ் நீரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய உமிழ் நீரும் கடைசியாக சேர்ந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய மடியிலே நெஞ்சிலே சாய்ந்து கொண்டு துடியாய் துடித்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையை அப்படியே வானலோகம் நோக்கி உயர்த்தி கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே கிடையாது. இன்னலில் மௌத்தி சக்ராத், இன்னலில் மௌத்தி சக்ராத், இன்னலில் மௌத்தி சக்ராத். நிச்சயமாக இந்த மரணத்துக்கு என்ற இந்த சக்ராத் இருக்கிறது, அது மிகப்பெரிய வேதனையை நாங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபிர் ரஃபீகில் அலா, ஃபிர் ரஃபீகில் அலா, ஃபிர் ரஃபீகில் அலா, என் உயர்ந்த ரப்பிடத்தில் நான் போகிறேன் என்று கையை அப்படியே வானலோகம் நோக்கி வைத்திருந்த ரசூலுல்லாஹ்வுடைய உயிர் அப்படியே பிரிந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாகிட்டார் என்று எனக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ்வுடைய உயிர் போன போது வானத்தை நோக்கி இருந்த இரண்டு கைகளும் கீழே விழுந்தது. அப்போதுதான் எனக்கு புரிந்தது, என் கணவர் என்னை விட்டு பிரிந்து விட்டார் என்று எனக்கு புரிந்தது. என்ன மரண நேரத்தில் கூட இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மனைவியுடைய மடியில் தான் மரணித்து போயிருக்கிறார்கள். கடைசி நேரத்தில் கூட மனைவியுடைய உமிழ் நீரை தன் வாயில் வைத்தவர்களாகத்தான் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து போயிருக்கிறார்கள். சஹாபாக்கள், இமாம்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய 1000 வரலாறு சொல்லலாம். மனைவியை புரிந்து கொண்டு அன்போடு இரக்கத்தோடு வாழ்ந்த வரலாறு. எனவே நம்மளோட மனைவி நம்ம தப்பு செஞ்சா நம்ம மன்னிக்கணும், அவங்க தப்பு செஞ்சா நம்ம மன்னிச்சு வாழுகின்ற நல்ல உயர்ந்த குணத்தை எடுத்துக் கொள்வோம். நமக்குள்ள விட்டு கொடுக்கும் அன்பும் பரஸ்பரமும் நேசமும் வைத்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணி அவளை அனுசரித்து அவளோட நெத்தியில மோந்து கொண்டு இப்படியான நல்ல சுவாரஸ்யமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சுவர்க்கத்திலும் அந்த மனைவி கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்ன செய்யும். நீங்கள் வேற கிடைக்கும் அந்த மனைவி கிடைக்கணும் என்ற பிரார்த்தனையோடு என்ன செய்வோம், வாழ்வோம். வல்லவன் ரஹ்மான் அப்படிப்பட்ட நல்ல துணையாக தந்த துணையை அல்லாஹ் தஆலா ரசித்து ருசித்து வாழ்வதற்கும் மார்க்கத்தோடு இணைந்து சேர்ந்து இபாதத் செய்வதற்கும் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. நாளைய தலைப்பு கணவன்மாரை புரிந்து கொள்ளுங்கள், மனைவிமார்களை என்ற தலைப்பில் என்ன செய்வோம், சந்திப்போம். வாஹதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஜர் சொன்னாரே காலில் விழுந்து